இரவு மணி 10:30. குடிசையின் நடுநாயகமாய் போடப்பட்டிருந்த அந்த ஒற்றை பல்பின் வெளிச்சத்தில் அடுத்த மாதம் நடக்கவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக பொது அறிவு கேள்வி பதில்கள் அடங்கிய புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டு அதில் கண்களை ஒட்டி கொண்டிருந்த அமுதாவின் சேவைகளில் சுவட்டோரமாய் கிழிந்த பாயொன்றில் கண்களை மூடியபடி படுத்து கிடந்த தாய் சரோஜாவின் முனகல் சத்தம் கேட்டது. கண்களை திருப்பி முனங்கும் தாயை பார்த்த அமுதா, அம்மா, ஏம்மா முனங்குற, உடம்புக்கு முடியலா என்று கேட்டார். உடம்பு ஒரேடி அனத்துது, காந்துது அமுதா. சட்டனை படிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து தாய் சரோஜாவின் அருகில் வந்த அமுதா குனிந்து தாயின் கழுத்திலும் நெற்றியிலும் கைவத்து பார்த்துவிட்டு, ஐயோடி, நெருப்பா கொதிக்குது உடம்பு, என்ன இப்படி காந்தது, ஜுரம் வீசி அடிக்குது என்றாள். குரலில் கவலை தெரிந்தது. கையில் ஜுரம் மாத்திரை கூட இல்லை, இந்த ராத்திரி நேரத்தில் மருந்து கடைக்கும் போக முடியாது. கவலையோடும் வருத்தத்தோடும் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் மகளை பார்த்தாள் சரோஜா. அமுதா கண்ணு, கவலைப்படாத கண்ணு, காலையில் சரியாயிடும், நீ போய் படி கண்ணு. நீ இந்த 6 மாசமா போகணு, அது என்ன சொமாட்டு போகணும் வேணும், கவர்மெண்ட்டு பரீட்சை எழுதணும் போகணுல, அது என்ன ஆன்லைனு அதில் பரீட்சைக்கு தேவையான நிறைய விவரங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. 500 1000னா கூட உருண்டு பிறண்டு எப்படியாச்சும் வாங்கிடலாம். 8000 10,000 எங்கிட்டு போகிறது? பொறுப்பாக படிக்கிற பொண்ணு நீ கேட்குற போன கூட வாங்கி கொடுக்க முடியாத துப்பு கட்டவளா நான் இருக்கேன் என்ற சரோஜாவின் கண்களில் ஏற்கனவே ஜூரத்தால் நெருப்பாய் சுடும் உடம்பின் சூட்டால் சூடான கண்ணீர் அரும்பி நின்றது. அம்மா, சும்மா இருமா, ஏதோ கேட்டேன். நாமெல்லாம் அவ்வளவு தொகைக்கெல்லாம் ஃபோன்லாம் வாங்க முடியாதுன்னு தெரியாதா எனக்கு? அதை மறந்துடு, நான் எப்படியாச்சும் படிச்சிருவேன். நடக்க போகிற கவர்மெண்ட்டு எக்ஸாமை நல்லா எழுதி பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரித்து ஒன்றை நல்லா பார்த்துக்குவேம்மா. நீ படுற கஷ்டம்லாம் சீக்கிரமே தீர்ந்துடுமா என்று மகள் பாடம் படிக்க கேட்ட போனை தன்னால் வாங்கித்தர முடியாத தவிப்பில் பேசும் தாயை சமாதானம் செய்தாள் அமுதா. அம்மா, டீ வச்சு தரவா? பேச்சை மாற்றினாள். ஒன்றும் வேணாம் ராசாத்தி, என் வகுத்தில் பிறந்த பாவத்துக்கு நீ தான் வறுமையில் என்ன பாடுபடுற. குடிகார அப்பனாலும் உருப்படா வட்டி அண்ணனாலும் உனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லையே கண்ணு. எனக்கு தாலி கட்டணும்னு சரியில்லை, வகுத்தில் பிறந்த பிள்ளையும் சரியில்லை, நான் பெத்த மவன். நீ என் மேலே காட்டுற பரிவும் பாசமும் தான் பாலவனத்து சோலையா மனசுக்கு ஆறுதலாக இருக்கு கண்ணு. நீ மட்டும் எனக்கு பிறக்கலைனா குடியார புருஷன்கிட்ட தினம் அடி வாங்கி சாவுறதும் அடங்காத நாதாரி பவ மவனோட மல்லு கட்டி வாழுறதுமான வாழ்க்கையை வெறுத்து எப்போவோ அரளி விதையை அரிச்சு கொடுத்து செத்திருப்பேன் தாயே. கண்ணீர் மல்க நெருப்பாய்ச்சிடும் கைகளால் அமுதாவின் தலையை கோதிவிட்டாள் சரோஜா. தட் 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 வாசல் கதவு தட்டப்படும் சத்தத்தை தொடர்ந்து, அடியே மகாராணியும் இளவரசியும் தூங்கிட்டீங்களா? 10 மணிக்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு என்னங்கடியா அப்படி தூக்கம்? ஏதுடா வெளியே போன புருஷன் வருவானே, அவனுக்கு பசிக்குமே, சோறு போடணுமேங்கிற அக்கறையோ பொறுப்போ கட்டின பொண்டாட்டிக்கு இருக்க வேண்டாமா? பொண்டாட்டி உனக்கே அந்த எண்ணம் இல்லை, நீ பெத்த பொண்ணுக்கு அப்பங்காரன் இன்னி வரலையே, அவனுக்கு பசிக்குமே, சோறு வைக்கணுமேனு தோணப்போகுதா? 8 ஊருக்கு கேட்பது போல் கத்தினான் குடிகார புருஷன் அம்மாவாசை. இது தினமும் நடக்கும் கூத்துதான் என்பதால் சரோஜாவும் அமுதாவும் அமைதியாய் இருக்க, மனைவியோ மகளோ வந்து கதவை திறக்கவில்லை என்ற கோபத்தில் கதவு தாளிடப்படாமல் வெறுமனே சாத்தியிருக்கிறது என்பது தெரியாமல் முழு உடம்பாலும் வேகமாய் கதவை மோத படீரென்று கதவு திறந்தது. கதவு திறந்து கொண்ட வேகத்தில் உள்ளே வந்து விழுந்தான் அம்மாசி. குப்புற அடித்து விழுந்ததால் குடித்திருந்த காரணத்தால் சட்டென தலையை தூக்கி எழுந்திருக்க முடியாமல் சிறிது நேரம் அப்படியே கிடந்தவனின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அந்த தணிக்கைக்கும் அடங்காதவை. மெதுவாய் எழுந்து அமர்ந்தவனின் எதிரில் சோறும் ரசமும் கொண்டு வந்து வைக்கப்பட, ஏய், என்னங்கடி இது? கத்தினான். கண்ணு தெரியலா? சோறும் ரசமும்? என்னது சோறும் ரசமுமா? எப்படி துண்ணுவா இதை? கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா, இது என்ன ரசம்? சப்தமாய் கத்தியபடி ரசம் இருந்த பாத்திரத்தை தள்ளிவிட பாத்திரம் கவிழ்ந்து ரசம் தரையில் படர்ந்து நீல வாய்க்கில் ஓடியது. ஆமாம்,
ஏன் கேட்க மாட்டா? ராவும் பகலுமா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு தினம் தினம் சம்பாதிக்க கொணந்து கையில் கொடுக்குறேன்ல. உனக்கு கருவாட்டு குழம்பு மட்டும் இல்லை, நெத்திலி மீன் வறுவலும் இல்லை வறுத்து வைக்கணும். குடிகார நாய்க்கு 5 விதமும் ஆக்கி போடணுமா? கத்திய சரோஜாவுக்கு மூச்சு வாங்கியது. ஏய், என்னாடி வாய் நீளுது? உட்கார்ந்திருந்த அமாவாசை தட்டு தடுமாறி எழுந்து பாயில் அமர்ந்திருந்த சரோஜாவின் தலையை பிடித்து குனிய வைத்து பலம் கொண்ட மட்டும் முதுகில் படீர் படீர் என்று அடித்தான். ஐயோ ஐயோ, அம்மாவை அடிக்காத, பாவம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. தாயை அடிக்கும் குடிகார தந்தையை தடுத்தாள் அமுதா. என்ன பேச்சு பேசுகிறா இவ? என்னப்பா பேசிடுச்சு அம்மா? நீ குடிச்சிட்டு வந்து தினம் தினம் அம்மாவை மறுபடியும் குடிக்க காசு கேட்குறதும் குடுக்காட்டு இழுத்து போட்டு அடிக்கிறதும் மனசு தாங்கலப்பா. அம்மாவுக்கு புருஷனா எனக்கு அப்பாவா நீ இதுவரை என்னப்பா செஞ்சுருக்க? பாவம் அம்மா, நீ 10 காசு சம்பாரித்து அம்மா கையில் கொடுக்கறது இல்லை. எனக்கு மூத்தவனா ஒருத்தன் பிறந்திருக்கானே, அவனாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தை எப்படிப்பா ஓட்டுறது? பட்டாசு தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் இடுப்பொடிக்க வேலை செஞ்சு கந்தக பவுடர் வாசத்தால் சுவாசிச்சு உடம்பு கெட்டு போய் சீக்காளி மாதிரி ஆயிட்டு அம்மா சம்பாரித்து கொண்டு வர அந்த கொஞ்சம் சம்பளத்தையும் குடிக்க அடித்து உதச்சி பிடுங்கிட்டு போறியே, நீ திருந்தவே மாட்டியா? அதான் எனக்கு மூத்தவனா பிறந்திருக்கானே ஒருத்தன், வயசு 22 ஆகியும் படிப்பும் இல்லாமல் ஒழுக்கமும் இல்லாமல் வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் பணம்னு அம்மாவை நச்சரித்து சண்டை போட்டுக்கிட்டு வீட்டு செலவுக்குன்னு வைக்கிற பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறதுன்னு. ஏன்பா இப்படி இருக்கீங்க 2 பேரும்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மா ஓடா உழைச்சி ஒண்டியாக இந்த குடும்பத்தை காப்பாற்றும்? 2 பேரும் என்னைக்கு தான் திருந்துவீங்க? ஆம்பளைங்களாம் லட்சணமாக குடும்பத்தை காப்பாற்றுவீங்க. ஏய், நிறுத்து, பேசிக்கிட்டே போகிற. அப்பனை பார்த்து இப்படித்தான் பேசுவியா? ஏய், நல்லா கேட்டுக்கடி. உங்கள் அம்மா வேலைக்கு போவ நான் அனுமதிச்சதே அவ நெதைக்கும் எனக்கு 100 ரூபா கொடுக்கணும். நானும் என் மகனும் ஆம்பளைங்கடி, குடிப்போம், ஊர் சுற்றுவோம், எப்போ வேணால் வீட்டுக்கு வருவோம். பொட்டச்சிங்க நீங்கள் எங்களுக்கு அடங்கி தாண்டி போகணும். ஏண்டை கழுதை, இத்தனை பேசுறியே, நீயே சம்பாதிக்கலாமே என்று ஆரம்பித்தே அவன் பேசிய பேச்சுகளை காது கொண்டு கேட்க முடியாமல் காதுகளை பொத்தி கொண்டாள் அமுதா. பெற்ற மகளை பார்த்தே அவன் பேசிய பேச்சுகளை கேட்ட சரோஜா காலியாகி போனாள். அட பாவி, நீ நாசமாக போவ. பெத்த பெண்ணை பார்த்து இப்படியா பேசுவ? உன்னை மாரியாத்தா கொண்டு போக, காளியாத்தா உன்னை வாரி சுருட்டி வாயில் போட்டுக்க, நீ லாரியில் அடிபட்டு சாவ. நாசமாக போகிற பாவி, அப்படியே ஒவ்வாயி இழுக்கணும். பகுர் எரிய சொல்கிறேன்டா பாவி, உனக்கு நல்ல சாவி வராதுடா. கத்தினால் சரோஜா மூச்செரித்தது. ஏய், என்னாடி சாவமா கொடுக்குற என்று கத்தியபடி சோற்றுப்பானையில் நட்டு வைத்திருந்த கரண்டியை எடுத்து சரோஜாவை ஓங்கி அடுக்க அது அவள் நெற்றியில் பட்டு எலுமிச்சை அளவு அடிபட்ட இடம் புடைத்து போனது. வீடு ரணகலம் ஆனது. விடிகாலை மணி 4. வாசல் கதவு படபடவென்று தட்டும் சத்தம். ஏய் அமுதா, கதவை தர. கூட பிறந்தவளின் குரல் கேட்டு போய் வாசல் கதவை திறந்தாள் அமுதா. கலைந்த கேசமும் சிவந்த கண்களும் அழுக்கேறிய ட்ரெஸ்ஸுமாய் புயல் போல உள்ளே நுழைந்தான் ஊர் பொறுக்கி குமார். அமுதா, சூடா டீ போடிடு, ஒரே களைப்பாக இருக்கு. ஐயோ பாவம், ராத்திரி ஷிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு களைப்பாக வராரு. சம்பள பணத்தை கையில் கொடுப்பாரு, வாங்கிக்க அமுதா. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஊரை சுற்றிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு நினச்சப்ப வீட்டுக்கு வர்றதே அதிகாரம் பண்ணுறது தத்தேரி நாயே. இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த? கையை அரிக்குதா? பெத்தவ உருக்கெடுத்து சம்பாதிக்கிற 5 10ஐயும் அப்பனாட்டம் அடித்து பிடுங்கிட்டு போகலாம்னு வந்தியா? ஒரிக்கி பையில சுட சுட டீ கேட்குதா உனக்கு? மூஞ்சில் சுடுதண்ணியை வச்சு ஊற்றுவேன். தருதலை நாயே. பாயில் அமர்ந்திருந்த சரோஜா மகனை பார்த்து கத்தினார். ரொம்ப பேசுகிற நீ. நான் ஆம்பளை, எப்படி வேணாலும் இருப்பேன், எங்கே வேணாலும் போவேன் வருவேன், நீ கேட்க முடியாது. தூத்தேரி, ஆம்பளையா ஆம்பளை, 10 காசு சம்பாரித்து கொடுக்க காப்பாற்ற துப்பு இல்லை, ஆம்பளைன்னு சொல்லிக்கிற வெக்கமாக இல்லை உனக்கு? அம்மா சும்மா இருமா, உனக்கே உடம்பு முடியலை, வீணாக கத்தாத என்று தாயை பார்த்து சொல்லிவிட்டு மீண்டும் தன் படுக்கையில் போய் படுத்து கொண்டாள் அமுதா. கேட்டவுடன் டீ போட்டு கொண்டு வந்து தராமல் படுக்கையில் போய் படுத்து கொண்ட தங்கை அமுதாவை பார்த்து கோபத்தில் உருமினான் குமார்.
காலை மணி 8. பூபதி ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயர் பலகை மாட்டிய பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையின் அந்த மினி பேருந்து வழக்கமாய் வந்து நிற்கும் நிறுத்தத்தில் வந்து நின்றது. அந்த பேருந்துக்காக காத்திருந்த ஃபயர் ஒர்க்ஸின் தொழிலாளர்கள் ஒவ்வொருவராய் பேருந்தில் ஏற கொஞ்சம் சிரமப்பட்டே பேருந்தில் ஏறினாள் சரோஜா. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. முதல் நாள் இரவிலிருந்தே காலியாக கிடந்த வயிறு டோர் டோர் என்று சத்தம் எழுப்பியது. 2 பேரும் அமரும் சீட்டில் ஜன்னலோரம் அமர்ந்து சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். சரோசா, பொம்மி அக்கா அழைக்கும் குரல். அக்கா என்றபடியே கண்களை திறந்த சரோஜா பக்கத்தில் வந்து அமர்ந்திருந்த பொம்மி அக்காவை பார்த்தாள். ஏன் சரோசா, மேலுக்கு சுகமில்லையா? என்னவோ போல இருக்க. ஆமாக்கா, ராவுலேருந்து சொரமடிக்குது. ஏதும் வவுத்துக்கு துண்ணையா? இல்லைக்கா, நாக்கு கசக்குது. ஏதும் தொன்னை பிடிக்கல. உயர் கூடையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வாயில் சரித்து கொண்டாள் சரோஜா. வெறும் வயிற்றில் தண்ணீர் டொர் டொர் என்றது இறங்கும் சத்தம் கேட்டது. அக்கா, என்ன சரோசா, சொல்லு. ஏன்டா உயிரோடு இருக்கோம்னு இருக்குக்கா. ஏன் புருஷனும் மகனும் ரோதனை பண்ணுறாங்களா? ஆமாம், பிடிக்கல. என் மவ அமுதாவுக்காகத்தான் நான் உசுரோடு இருக்கேன். இல்லங்காட்டி அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு எப்போவோ செத்து போயிருப்பேன்க்கா. அப்படி சொல்லாத சரோஜா, உனக்கும் ஒரு நாள் விடியும். உன் மவ நல்லா படிச்சு +2ல் நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருச்சு. இனிமேல் அது வேலைக்கு போய் சம்பாரித்து உன்னை கை மேலே வச்சு தாங்கும் சரோஜா. உன் கஷ்டம் தீர்ந்துடும் பாரு. காய்ச்சலால் சுடும் சரோஜாவின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறினாள் பொம்மி அக்கா. ஆமாக்கா, எம்மாவோ அமுதா +2ல் நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருச்சு தான். ஆனால் அதுதான் எம்மா கஷ்டப்பட்டுட்டு படிச்சிச்சு. பாவம்க்கா, அது 6 மாதமாக ஸ்மார்ட் ஃபோனு, அதான் வயசு பிள்ளைங்களாம் கையில் வச்சுக்கிட்டு திரியுதுங்களே. அந்த ஃபோனு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ கவர்மெண்ட்டு பரீட்சை எழுத போகுதாம். அந்த ஃபோனில் பரீட்சைக்கு தேவையான பாடமெல்லாம் போட்டிருக்குமாம்ல. எனக்கு அந்த ஃபோனு கிடைச்சா நல்லா படிப்பேம்மா, நல்லா பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போயிடுவேம்மாங்குது. கேட்டு 6 மாதமாச்சு. 10,000 ஆகுமா. நான் அம்புட்டு பணத்தை எங்கிட்டு போவேன்? ஆனாலும் அவளுக்கு ஃபோனு வாங்கி தரணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன்க்கா. நம்ம புது அரசாங்கம் பதவி ஏற்றப்ப ரேஷன் கார்டுக்கு 2 4,000 பணம் கொடுத்தாங்கல்ல, அதை பத்திரமா வச்சுருக்கேன்க்கா. அதோட நம்ம ஏழை சீட்டு நடத்துகிற காசியம்மா இருக்குதுல்ல, அதுண்டா 5,000 ரூபாய் சீட்டு மாதம் மாதம் பணம் கட்டுறேன். அது முடிய போகுது. காசியம்மா வர்ற திங்கக்கிழமை என்னைய வர சொல்லியிருக்கு. கொசுறு சேர்த்து 5,800 கிடைக்கும், வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கா. 4,000 5,000 9,000 ஆச்சு தான். இன்றைக்கி சனிக்கிழமை, நமக்கு வார சம்பளம் போடுவாங்கல்ல, அந்த 1,100ஐயும் சேர்த்து போட்டு என் மவ ஃபோனு கடைக்கு அழைச்சிக்கிட்டு போய் அது ஆசைப்பட்ட மாதிரி அதன் கையில் ஃபோனு வாங்கி கொடுக்கணும்னு இருக்கேன்க்கா. ஃபோனை என் மவ கையில் கொடுக்கும்போது அது முகத்தில் தெரிகிற சந்தோஷத்தை பார்க்கணுங்க்கா. சொல்லும்போதே நான் தழுதழுத்தது. தாய்மையில் இதயம் விம்மியது சரோஜாவுக்கு. செய்ய சரோஜா என்றபடி பற்றியிருந்த அவளின் கரங்களை பாசத்தோடு அழுத்தினாள் பொம்மி அக்கா. எப்போதும் ஏழைகளுக்கு ஏழைகள் தான் ஆதரவோ. சரோசா வேலைக்கு சென்ற பிறகு அமுதா அடுத்த தெருவில் இருந்த தையல் கிளாஸுக்கு சென்றுவிட குடிகார அம்மாசிக்கு தண்ணி அடிக்க கையில் காசு இல்லாமல் காசுக்கு என்ன செய்வது என்று கவலையாய் இருந்தது. வயிறு வேறு பசித்தது. நாஸ்டாவுக்கும் வழியிலே. ஏகத்தும் எரிச்சலாய் கோபமாய் வந்தது. வேலைக்கு போகக்குள்ள புருஷங்கானுக்கு 1000 செலவிற்குமே, இந்த வச்சுக்கணும் ஒரு ரூபாயாச்சும் புருஷங்காரன் கையில் கொடுத்துட்டு போகலாம்னு ஒரு பொஞ்சாதிக்கு தோணுது. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டி, சை சனியம் பிடிச்சவா. வாய் விட்டு புழைக்கொண்டே இங்கும் அங்கும் கண்களை ஓடவிட்ட கண்களில் பட்டதை கைக்கு அடக்கமாய் மெல்லிய கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டி என்னவா இருக்கும் என்று மனம் குறுகுறுத்தது. ஒரு வேகத்தோடு அட்டைப்பட்டியின் அருகே சென்று கயிற்றை அவிழ்த்து உள்ளே பார்த்தபோது அத்தனையும் அமுதாவின் +2 புத்தகங்கள், ரெக்கார்டு நோட்டுகள், நிறைய ஜெராக்ஸ் பேப்பர்கள். வெறும் புத்தகமும் நோட்டும். வெறுப்போடு அட்டைப்பட்டியை காலால் எட்டி உதைத்தான். சட்டென மின்னலடித்தது ஒரு யோசனை. கடை தெருவில் இருக்கிற பழைய புத்தக கடைகள் இம்மாம் புத்தகத்தையும் விலைக்கு போட்டால் 1 குவார்ட்டருக்கு கடைக்காரனு பணம் தரமாட்டானா? பார்ப்போமே. காசு பத்தாட்டி டாஸ்மார்க் கடைவாசலில் யாருக்கிட்டையாவது கை நீட்டுனா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. கை நீட்டுறது நமக்கு என்ன புதுசா என்ன என்று நினைத்தவனாய்
புத்தகங்கள் அடங்கிய அந்த அட்டைப்பட்டியை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு, இப்போதைக்கு புக்கை விற்றால் குவார்ட்டருக்காவது காசு கிடைக்குமே என்ற சந்தோஷத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினான் குடிகாரன் அமாவாசை. அமாவாசை வெளியேறிய 10வது நிமிடம் தூங்கிக் கொண்டிருந்த குமார் எழுந்தான். எழுந்ததுமே மனம் முழுவதும் கவலை பற்றி கொண்டது. காரணம், அவனது ரவுடி குரூப்பின் தலைவனாயிருந்த சோமுவுக்கு அன்று பிறந்த நாள். பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடுவது என்று தீர்மானமானதால் டாஸ்மார்க்கெட்டில் மட்டன் பிரியாணி, ரெக்கார்டு டான்ஸ் அனைத்தும் குரூப்பில் இருக்கும் ஒவ்வொருவரும் ரூபாய் 3000 தர வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டான். நாளொன்றுக்கு 30 ரூபாய்க்கே வழியில்லாத தான் எப்படி 3000 தருவதென தவித்தான். தரித்திரம் பிடிச்ச வீட்டில் தேடி பார்த்தா 3 ரூபா கூட தேராது. 3000 இருக்கும் என்று நினைத்தனாய் ஏதோ ஒரு நப்பாசையில் வீட்டை அப்படியே புரட்டி போடுவதைப் போல் புரட்டி புரட்டி தேடி பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்ச, தரித்திரம் பிடிச்ச வீடு என்று கோபத்தோடு கட்டியபடி ரேஷன் கோதுமை கொட்டி வைத்திருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை வள்ளங்கொண்ட மட்டும் காலால் ஓங்கி உதைக்க, பக்கெட் பக்கவாட்டில் சாய்ந்து உருண்டு உருண்டு ஓட, அதிலிருந்த கோதுமை பக்கென வெளியேற கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் கொட்ட, சரோஜா ரேஷன் கார்டுக்கு கொடுத்த 4000 ரூபாவை பாலித்தீன் பையில் போட்டு கட்டி பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த பணமிருந்த பாலித்தீன் பை கோதுமைக்குள்ளிருந்து வெளியே வந்து விழுந்தது. குமாரின் கண்களில் பட்டது. ஆகா ஆகா என்று கத்தியபடி பணமிருந்த பாலித்தீன் பையை பார்த்து எடுத்து பிரித்து பார்த்துவிட்டு, கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்தோடு பேண்ட் பாக்கெட்டில் பணத்தை திருத்தி கொண்டு வாசல் கதவை கூட சாத்தாமலேயே வெளியே ஓடினான். ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாய் நின்றிருந்த பூபதி ஃபயர்வொர்க்ஸ் என்ற நீண்ட பெயர் பலகையோடு கூடிய அந்த பட்டாசு ஆலை கட்டிடத்தின் முன் வந்து நின்ற மினி பேரிலிருந்து மெல்ல கீழே இறங்கினாள் சரோஜா. பட்டாசு ஆலையில் விதவிதமாய் பட்டாசுகளும் வானங்களும் மத்தாப்புகளும் ராக்கெட், ஏரோப்ளான் என்று பலவும் தயாரிக்கப்படுவதால் ஆண்டு முழுவதும் தயாரிப்பு வேலை வெகு மும்முரமாய் நடக்கும். வேலை செய்யும் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் ஒரு நாள் குறிப்பிட்ட மத்தாப்பு தயாரிக்கும் பிரிவில் வேலை செய்தால் மறுநாள் வெடி தயாரிக்கும் வேறு பிரிவுக்கு அனுப்பப்படுவர். ஒரே பிரிவில் நிரந்தரமாய் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. காலை வேலைக்கு வந்தவுடன் நோட்டீஸ் போர்டில் தாங்கள் வேலை செய்ய செல்ல வேண்டிய பிரிவு எது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த பிரிவுக்கு செல்வர். அதன்படி தனக்கான இன்றைய வேலைக்கான பிரிவு அணுகுண்டு தயாரிக்கும் பிரிவு என்று நோட்டீஸ் போர்டை பார்த்து அறிந்து கொண்டு சரோஜா அப்பிரிவை நோக்கி நடக்க, பொம்மி அக்கா பிசிலி வெடி மற்றும் 100 பாலா பிரிவை நோக்கி நடந்தாள். மதியம் 1 மணியை நெருங்கி கொண்டிருந்த நேரம். சின்னதாய் கிண்ணம் போல் செய்யப்பட்டிருந்த பேப்பர் கப்புகளில் வெடிமருந்தை ஒரே அளவாய் நிரப்பிக் கொண்டிருந்தாள் சரோஜா. ஒரு நாள் வேளையில் இத்தனை கிலோ வெடிமருந்து கப்புகளில் நிரப்ப வேண்டும் என்பது அந்த வேலை ஒதுக்கப்பட்டவருக்கான கண்டிஷன். காய்ச்சலும் பசியும் சரோஜாவை மிகவும் களைபடைய செய்தன. இடுப்பும் முதுகும் வலியால் வெட்டின. காலை நீட்டி மல்லாந்து படுத்தால் தேவலாம் போல் இருந்தது. வேலை நேரத்தில் படுப்பதெப்படி? மதிய சாப்பாட்டு நேரத்துக்கான மணி எடுக்க முகம் கை கால் அலம்பி வந்து சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட சரோஜா ஒயர் கூடையிலிருந்து இட்டிருந்த டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்து திறந்து பார்த்தபோது சாப்பிட பிடிக்காமல் உமட்டியது. டப்பாவை மூடி வைத்துவிட்டு பாட்டிலிருந்த தண்ணீரை குடித்துவிட்டு சுவரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். எப்படா சாயந்தரம் 5 மணி ஆகும்னு இருக்கு. சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகணும். நாளை ஞாயிற்றுக்கிழமை தரிச்சு திங்கக்கிழமை வீட்டில் வச்சிருக்கிற 4000 காசியம்மா கொடுக்குற சீட்டு பணம் 1100 எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அமுதா குட்டியை அழைச்சிக்கிட்டு அது கையில் கொடுத்தா அமுதா நான் போன் வாங்கி தருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்காதுல்ல. அப்படியே அதிசயித்து போய் சந்தோஷத்தில் அம்மான்னு சொல்லிக்கிட்டே கட்டிப்பிடிச்சிக்காது. கற்பனையாய் நினைக்கும் போதே மகிழ்ச்சியில் மனம் நிறைய உடல் புல்லரித்தது சரோஜாவுக்கு.
கண்களில் மகள் மீது இருந்த அதீத பாசத்தில் கண்ணீர் அரும்பியது. பாவம் சரோஜா. 4000 பணம் பெற்ற பிள்ளையால் களவாடப்பட்டு விட்டது என்பது அவளுக்கு தெரியாது. மணி 3. சரோஜா வேலை செய்த அந்த அணுகுண்டு தயாரிக்கும் பிரிவில் 10 பேருக்கு மேல் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தால் அணுகுண்டு வெடி அதிக அளவு தயாரிக்கப்பட்டு அம்பாரமாய் குவிந்திருந்தது. டக் டக் என்று தள்ளுவண்டியில் சிறிய இரும்பு புடாரியில் அடித்து சப்தம் எழுப்பிக் கொண்டே வண்டியை இழுத்து வந்தான் வீரமுத்து. அவனுக்கென்ன அவசரமோ? அம்பாரமாய் குவிந்திருந்த ஆட்டம்பாவை கூடையால் சரசரவென்று வண்டியில் மிக மிக வேகமாய் அள்ளி அள்ளி வீசி வீசி கொட்டினால் சரக் சரக் என்று தரையில் கூடையை தேய்த்து தேய்த்து வெடிய அள்ளிய போது அணுகுண்டு ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி உண்டாக அடுத்தடுத்து வெடிகளின் திரிகளில் பொறி பற்றியது. அடுத்த நொடி கண்ணியமிக்க நேரத்தில் குபேர் என்று தீப்பரவ அந்த அறையில் இருந்த அத்தனை வெடிகளும் மீதமிருந்த வெடிமருந்தும் ஒரு சேர தீப்பற்றி டம்மார் என்று பெருஞ்சத்தத்துடன் வெடித்து சிதற கன நேரத்தில் சரோஜா இருந்த அறை டமார் என்று இடிந்து விழுந்தது. தரை மட்டமாகி தீ வானத்தை தொடும் அளவு கொழுவிட்டெறிந்தது. அடுத்த 10வது நிமிடம் அந்த இடமே அல்லோலப்பட்டது. அரசு மருத்துவமனையில் உடற்குறாய்வு முடிந்து சரோஜாவின் தீயால் கருகி கரிக்கட்டையாய் மாறிப்போன உடல் கொடுக்கப்பட்ட தாய் சரோஜாவின் உடலை பார்த்து கதறும் அமுதாவுக்கு ஆறுதல் யாராலும் சொல்ல முடியவில்லை. அரசாங்கம் சரோஜாவின் சாவுக்கு இழப்பீடாய் 1 லட்சம் ரூபாய் அறிவிக்க அந்த பணத்தை எத்தனை நாள் டாஸ்மார்க் சரக்கு வாங்கலாம் என்று அமாவாசையும் அந்த பணத்தில் தன் பங்காய் குடிகார அப்பனிடம் அடித்து பிடித்து வாங்கி எப்படியெல்லாம் கூட்டாளிகளோடு கும்மாளம் அடிக்கலாம் என்று பொறுக்கி குமாரு கற்பனையில் மிதக்க தாயின் இழப்பையும் பிரிவையும் தாங்க முடியாமல் இனி அழக்கூட கண்ணீர் இல்லை என்ற நிலையில் தாயில்லா தனக்கு இனி நாதி யாருமில்லை என்பதை உணர்ந்த அமுதா அரசு தேர்வையும் அதில் தேர்ச்சி பெற்றால் அரசு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நைந்து போக அடுத்த வேளை உணவிற்கு பெற்றவனையோ கூட பிறந்தவனையோ நம்பி பயனில்லை என்ற முடிவிற்கு வந்தவளாய் இதோ கையில் டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருக்கும் ஓயர் கூடையோடு சாந்தி பயர் ஒர்க்ஸ் என்ற பெயர் பிழையை தாங்கிய மினி பஸ் வந்து நிற்கக்கூடிய நிறுத்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கா பஞ்சம்? பூபதி இல்லாவிட்டால் சாரதி. சரோஜா அமுதா போல் உலகத்தில் வண்ணமோ வெளிச்சமோ இல்லாத ஒளிரா மத்தாப்பூ போன்ற பெண்கள் எத்தனை பேரோ. காலம்தான் மருந்தாகி அமுதாவின் மனதை தேற்றி அவள் தன் கனவுகளை நினைவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டும். காலம் செய்யுமா அதனை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் மட்டுமாச்சும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.